இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங். பேசிஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 பேசிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் பேசிஸ், நெக்ஸ்ட் அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸோட இன்னொரு நேம் என்னன்னா மெர்கன்டைல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மிக்சட் பேசிஸ். மிக்சட் பேசிஸோட இன்னொரு நேம் வந்து ஹைபிரிட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேஷ் பேசிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம். ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுக்கான பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தட் ஷுட் பி ரெக்கார்டட் ஆன் அ கேஷ் பேசிஸ். ஏன்னா நம்ம அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டோம். இதில் கிரெடிட் டிரான்சாக்ஷன் எதுவுமே வராது கேஷ் பேசிஸில். ஆனால் அக்ரூவல் பேசிஸில் ஒரு ரெவென்யூ வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது என்ன வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணல. அதாவது நம்ம கைக்கு இன்னும் வந்து அது வரல. ஓகேவா? எனி இன்கம் which is not paid, whether it is paid or not, that should be recorded on a accrual basisல அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அது ஏன்னா அக்கௌண்டிங் பீரியட்ல நடந்தது, இந்த அக்கௌண்டிங் பீரியட்ல நடந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம அதை ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இஸ் மிக்சட் பேசிஸ். மிக்சட் பேசிஸை பொறுத்த வரைக்கும் போத் கேஷ் பேசிஸும் அக்ரூவல் பேசிஸ். கேஷ் பேசிஸை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூவையும் அசட்டையும் மட்டும் நம்ம கேஷ் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லயபிலிட்டியை அக்ரூவல் பேசிஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம்.